பிரைஸ் ஜீசஸ். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றியை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்றிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பாய் இருக்கிறாரோ அவனை சிற்றிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தக வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்க ஒன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்பொழுது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடே வழக்காடாதே. கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழ்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு மனிதனுக்கு ஞானத்தையும் தேவன் நம்பிக்கையும் போதிக்கும் ஒரு அறிவுரையாக காணப்படுகிறது. அநேக நீதிமொழிகளை நம்ம வாசிப்பதே கிடையாது. ஏன்னா இதுல நம்மை பற்றி தேவன் நாம் செய்கிற தவறுகளை அவர் காண்பிப்பதனாலும் நமக்கு ஆலோசனை அவர் நம்மை சுற்றிக்கிற தேவனாவும் இருக்கிறதுனால அநேகர் இந்த நீதிமொழிகளை நாம படிப்பது குறைவுதான். இந்த நீதிமொழிகள் மூலமாக தேவன் அவருடைய வாக்கு தத்தங்களையும் நல் நடத்தைகளையும் அவர் நமக்கு கொடுத்து வழிகாட்டுதலாய் நம்ம இந்த இடத்திலே பார்க்கிறோம். அவர் கட்டளைகளை மனதில் வைத்து நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சாயாமல், நம்முடைய சுய ஞானத்தினாலே நாம் நடந்து கொள்ளாமல் அவரை நாம் நினைவில் வைத்து அவரில் நாம் நம்பிக்கையாய் வைக்கும் பொழுது நம் வழிகள் செவைப்படும். நம்முடைய எல்லா பொருளின் விளைவின் முதற் பலனை கர்த்தருக்கு நாம கொடுக்கும் பொழுது நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பும், நம்முடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும்.
அதனால நீதிமொழிகளை தொடர்ந்து படிங்க, தியானிங்க. ஆண்டவர் நம்ம எந்த வழியிலையும் நம்மை கைவிடாதபடிக்கு தேவன் நம்மை நல் ஆலோசனையினாலும் தம்முடைய ஞானத்தினால் நம்மை நிரப்பி அவர் வழிநடத்துவார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you all.